ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் இன்னைக்கு டீமன் ஸ்லேயர் சீசன் 2ல எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னுமாயா வரலாம்? தகரம் பிளேட் இருக்குங்க, அந்த மாதிரி இதாக இருக்கும். ஓ, அதுவும் இங்க வருது. எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி தான் இருக்கும். சுவாசத்தை உடலுக்குள்ள கொண்டு வா. எனக்கு தெரியும். காணுமே. என்னை விட இன்னும் பவர், அதுவே சமாளிக்க முடியல. முழுசா மாறுறா. வாசனை என் தொண்டையெல்லாம் வலியால குத்துது. அவளுக்கு இன்னும் சக்தி அதிகமாயிருச்சு. ஆனா இனோஸ்கே கூடவும் மத்தவங்க கூடவும் ஊசி இருக்காரா? அப்ப நான் ஓய்வெடுக்கலாம். ஏன் சத்தம் போடுறீங்க? அமைதியா இருங்க. வாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல சத்தம் போடுவீங்க? ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்றீங்க? அச்சச்சோ, மக்கள் எழுந்துட்டாங்களே. இது ஒரு ஹனமாச்சி. இங்க நாங்களும் எங்க வாடிக்கையாளர்களும் விதிகளை பின்பற்றி தான் நடப்போம். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவுமே இங்க இடமே கிடையாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. வாய மூடுடா. ரெண்டுத்தையும் பார்க்கணுமா? இந்த பக்கம் வராதீங்க, பின்னாடி போயிருங்க. கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா? பில்டிங்கே கட்ட வழியா இருக்கு. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். நீங்க பொழைச்சிருவீங்க. உங்க கைய ஏதாவது போட்டு கட்டுங்க. உனக்கு அடிபட்டிருக்கு. ஒரு வீசுக்கே எல்லாம் காலி. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உன்னை சும்மா விடுவேன்? என்னது? இன்னும் என் முன்னாடி நிக்க தைரியம் இருக்கா? போய் வேலை பாரு போடியா. எப்படியும் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. எல்லாருமா சேர்ந்து ஒன்னா செத்து அழுகிட்டாங்க. பெரிய வரும். அன்புள்ள கமாதோ, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு எனக்கு தெரியும். கியோஜிரோக்காக கண்ணீர் வடிச்சதுக்கு நன்றி. கடந்த 4 மாசமா செஞ்சிரோ கூட கடிதம் மூலமா தொடர்பில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப அவ இன்னும் சிறந்த இடத்துல இருக்கான்னு தோணுது. நம்ம முதல் சந்திப்பு அப்படி நடந்தது எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கு வெக்கப்படுறேன். என்னோட சொந்த திறமை என்னை உடைச்சி இந்த நேரத்துல என் மனைவி நோய்வாய்ப்பட்டு என்னை விட்டு போன பிறகு நிலைமை மோசமாயிடுச்சு. அண்மையிலிருந்து நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். குடிச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னை விட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. கியோஜிரோ ரொம்ப நல்ல பையன். அவன் என்ன மாதிரி கிடையாது. ஒரு ஆசானா நான் அவனை புறக்கணிச்சதுக்கு அப்புறம்
ஃப்ளேம் பிரீத்திங் புத்தகத்தை வச்சு அவன் சரியா படிச்சான். அவரே அஷீராவானா. இத்தனைக்கு 3 தொகுதி தான் இருந்தது. அம்மா ரூகா, அவரைத்தான் தான் அவன் உடம்புல ஓடுது. கியோஜிரோ செஞ்சிரோ 2 பேரும் நல்ல பசங்க. அப்புறம் கமாடோ, உங்ககிட்ட இன்னும் அற்புதமான சக்திகள் இருக்கு. சன் பிரீத்திங்காக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க உன்ன மாதிரியே நெத்தியில சிகப்பு தழும்போடு பிறப்பாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு உறுதியா தெரியும். இல்ல செஞ்சிரோ, பிறக்கும் போதே நான் இந்த தழும்போட பிறக்கல. உண்மையை சொல்லணும்னா நெருப்புல விட போன என்னோட தம்பியை காப்பாத்தும் போது அப்பதான் எனக்கு இந்த தழும்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் இறுதி தேர்வுலயும் இதே மாதிரி ஒண்ணு ஆச்சு. அப்பதான் எனக்கு இந்த தழும்பு ஏற்பட்டுச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பா பிறக்கும் போதே நெத்தியில லேசான தழும்போட பிறந்தாராம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு போராடிட்டு இருக்க. இருந்தாலும் நான் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லைனாலும், நம்பிக்கை அப்படி இருக்க தகுதியே இல்லைனாலும் எப்பவும் பின்வாங்கிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்க. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் மனிதர்கள் இல்லாம சுத்துறாங்க, காரணமே இல்லாம கொள்றாங்க, யோசிக்காம கொள்றாங்க. அதுக்காக வருத்தப்பட்டதும் கிடையாது. இதுக்கு மேல அனுமதிக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அனுமதிக்க மாட்டேன். அவ்வளோ அம்மா போறவனை எப்படி பிடிச்சான்? அந்த உயிர்கள் திரும்ப ஓ வர இது டேஞ்சரா கிட்ட வரல, அவன் தான் பிடிச்சிட்டான். ஆமா, ஓடி வந்து பிடிச்சான் காலை. டீமன் செய்யறத ரத்தமும் சதையும் இருக்கவங்க செய்ய முடியாது. ஏன் அவங்கள கொல்றீங்க? அவங்க வாழ்க்கையோட ஏன் இப்படி விளையாடுறீங்க? இந்த வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கனே. இது ஏன் உனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு? இதுல அப்படி என்ன விஷயம் இருக்கு? எதுக்காக இப்படி மனித உயிர்களை படைக்கிறீங்க? அதே வார்த்தை. யார் அது? எனக்கு தெரியலையே. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? எப்படி நீ மறக்கலாம்? அதே மாதிரி இருக்கு இந்த டோனு வைக்கிறது. இதெல்லாம் நான் கிடையாது. இது என்னோட நினைவுகள் இல்ல, இது அணுக்கள். மூசானோடது. முஸ்தானோட மெமரி. அவன் பிளட் தானே, அதனால வருது. ஆசாயம் எந்த முட்டி அளவுக்கு போட வச்சு பாதிச்சிருந்தா அது பாரு. ஒரு அணுல கூட அது பயப்படுதுன்னா எவ்வளவு பயத்தை காட்டியிருப்பாரு. ஐயோ, நீங்க என்ன ஒன்னும் வேடிக்கை பார்த்தீங்க, நீங்க போங்க. ஐயா, அந்த பெல்ட் இந்த ஓட்ட வழியா தப்பிச்சு ஓடிடுச்சு. வாயா மூடு. இவங்க கூட டேஞ்சரை பத்தி பேச மாட்டாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன பாராட்டி எனக்கு பணிச்சு நில்லு. அந்த விஷயத்துல நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, எங்க ஃபன் பண்ணுகிறாங்கய்யா. நீங்க அது பின்னால போய் அவனுக்கு இல்லைன்னா படுகொலைகள் அதிகரிக்கும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க முதல்ல போங்க. வாங்க பசங்களா, நம்ம கிளம்பலாம். வாங்கியா சீக்கிரம். ஜெனிஸ் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஓட முடியாம ஓட்டு மேல யார் சார் வர போறாங்க, வழி விடுங்கன்றீங்க. என்ன அது? ஒரு காலத்துல நீ மனுஷி தானே. ஒரு காலத்துல நீ கண்ணீர் வடிச்சிருப்ப, வலிகள் வேதனையில கூட துடிச்சிருப்ப. வல 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 வலன்னு பேசிக்கிட்டே இருக்காத. என் கடந்த காலம் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப நான் ஒரு டீமன் ஆகிட்டேன், அத பத்தியெல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. டீமன்ஸ்க்கு வயசாகாது, சாப்பிடுறதுக்கு காசெல்லாம் தேவைப்படாது, அவங்களுக்கு நோயும் வராது, இதேதான், உடம்பு சரியில்லாத பொண்ணை சூஸ் பண்ணுவான். அவங்களுக்கு இழக்கு எதுவுமே இல்ல. என்ன சொல்ல போனா நாங்க அழகான சக்தி வாய்ந்த டீமன்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பேசினது இந்த சாபம் போதும். ஓடுறது பயங்கர ஃபுல் வெறியில இருக்கேன். உன்னால இதை தடுக்க முடியாது, ஏன்னா உனக்கு மூளையே இல்ல. இந்த இன்டர்வியூ அட்டாக் உன்னை ஓட விடாம தடுக்கும்.
ஆனா மச்சியை கண்ட்ரோல்ல கொண்டு வரதா என் உடலோட பாகங்கள் பிளவுபட்டுச்சு. இப்ப மறுபடியும் நான் முழுமை அடைஞ்சதுனால என்னோட வேகம் எனக்கு திரும்பி வந்துருச்சு. என்னோட நான்-பிளட் டீமன் அட்டாக்க உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்ன உன்னால எதிர்க்க முடியாது. உன்னோட கதை முடிஞ்சிச்சு. சாப் கட்டிங் மாதிரி பண்றா போல. கொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஹஷீரா கிட்ட போக போறேன். காமிககுரா பர்னிங் போன் சம்மர் சன். வலிக்குது. என்ன வலிக்குது? வெட்டுப்பட்ட இடத்துல எரியுது. என்னால மறுபடியும் மீள முடியல. எப்போ போல என்னால ஏன் இருக்க முடியல. ஆனா அவன் காசுல ரொம்ப அழகு. இப்படிப்பட்ட வன்முறையான நகரங்களை மேற்கொண்டா அந்த இடத்துலயே அவன் உடல் சிதையணுமே. என்னை விட ஆனா இப்ப தாங்குறான். என் பெல்ட் எப்படி அவனால வெட்ட முடிஞ்சது? என் சக்தி எப்படி அதிகரிச்சது? என் விரல் நுனிகள் ஏன் நடுவுது? இது நான் தானா? லார்ட் மூசான். அதான் அந்த அணுக்கள் சென்ஸ் பண்றதுனால முடியல அவனுக்கு. உனக்கு எந்த வழியும் தெரியலையா? மனுஷன் தானா? பின்னாடி தோணும்போது உன்ன மாதிரி ஒருத்தனால என்ன மாதிரி ஒருத்தியோட தலையை துண்டிக்க முடியும்னு நினைக்கிறியா? தடுத்துட்டான். சாஃப்டா இருக்கு. இது சாஃப்டா இருக்கனால தான் வெட்ட முடியல. வளைவா இருக்க பெல்ட்னால என்னோட வாலோட குருமா மங்கிருச்சு. நான் உன்னை விட மாட்டேன். நீ அசிங்கமானவன், அருவருப்பானவன். இப்ப அதிகமான பெல்ட் வருது. பாத்தியமா அதுல இருந்து தப்பிச்சுட்டு இன்னும் அதிகமான அழிவை ஏற்படுத்தலாம். ஆனா ஏதோ காரணத்துக்காக இதெல்லாம் பயங்கர நிதானமா வருது. நீ என்னை விட்டு இந்த முறை நானும் அடிக்க மாட்டேன். எதிர்ச்சியாதான் உன்னால என் கழுத்து கிட்ட வர முடிஞ்சது. அப்படியா? அவன் வாழ் மூலமா ரெண்டு பெல்ட்டெல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. போன். உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னை நான் செதற வச்சிருவேன். இழுத்து பிடிச்சா உன்னால வெட்ட முடியும்னு நினைக்கிறியா? ஆனா ஒரு நொடியில என்னால இது எல்லாத்தையும் லேசாக்க முடியும். அந்த ஒரு நொடியில உன்னால இவ்வளவு தூரம் ஓட நம்மளாலே இப்ப பாருங்க டீமன் மேல. பண்ணுமா பேசிட்டே இருக்கு. அவ்வளவு வேகமா? ரொம்ப சுலபமான விஷயம். என்னோட வாழை ரொம்ப வேகமா கீழே கொண்டு வந்து அது வளையும். இந்த முறை கண்டிப்பா முடியும். வெட்ட முடியும். அச்சோ நெசுக்கோவா? இல்ல இன்னொரு தங்கச்சி. அண்ணா, தயவு செஞ்சு மூச்சு விடு. அது பாதிக்குது போல இப்பதான். பட் இன்னத்துக்கு இப்போ ரொம்பவே ட்ரை பண்ணலாம். அச்சா வெட்டியிருப்பான். உங்களை மாதிரி மனிதர்களை பார்த்தாலே எனக்கு பாவமா தான் இருக்கு. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் உங்களால இவ்வளவுதான் முடியும். உனக்காக நான் நிஜமா வருத்தப்படுறேன். இருமல் நிக்க மாட்டேங்குது. மூச்சு விடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் என்னோட சகிப்புத்தன்மையோட எல்லையை கடந்துட்டு போல இருக்கேன். என் கணக்கெல்லாம் இருட்டா தெரியுது. என்னோட இதய துடிப்போட சத்தத்தை பசங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. உன் காயங்கள் அவ்வளவு லேசியா சரியாகாது. உனக்கு இந்த நிலைமை தேவைதான். வாழ உயர்த்து எழுந்துரு. உனக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா உன்னோட தலையை நான் இப்போ வெட்ட போறேன். போடு. புற மண்டையிலே ஒரு அடி. நெசுக்கோவா? ஏ ஏ செல்லக்குட்டி. நான் ஆசீர்வாதம் நானும் அடிச்சா அதான் நினைச்சேன் அடிக்கிறத பார்த்து. இப்படி வந்துட்டா கரெக்டானா? ஆனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னா அவ்வளோ வெளியில தான் வந்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன்? உரம் மண்டிலே போட்டாங்க. செம்மையான நீதானா? தலையை காணும். உன்னை பத்தி தானே அவர் பேசிட்டு இருந்தாரு. அது இவதான் ஃபேமிலியை இது பண்ணியிருப்பாங்க. ஜாக்கி, என் பிடியில இருந்து தப்பிச்சு போன ஒருத்தி இருக்கா, ஆ, தமாயு மாதிரி. அவளை கண்டுபிடிச்சு அவ கதையை முடிக்கணும். ஒண்ணு மட்டும் அந்த விஷயத்துல நம்புறேன்.
நிசுகமாய் தானே டமையும் ஒரு சமநிலை வடிவத்தோட அவ ஒரு கருப்பு வெள்ளை பெல்ட் கட்டியிருப்பா. சவுண்டு வித்தியாசமா இருக்குது. உன்னை துடி துடிக்க கொல்றதுல தான் எனக்கு ஆனந்தம். நீ சொல்ற மாதிரியே பண்றேன். உனக்கு இது ஒண்ணுதான் தெரியுமா? நீ ஒரு கேவலமான demon. இவ்வளவு பலவீனமானவளா நீ? இப்பதான் புரியுது ஏன் ரத்தத்தை குடிக்கலன்னு. எப்படி அவரோட கட்டுப்பாட்டை மீறி நீ தப்பிச்சேனே தெரியலையே. ஐயோ பாவம், உன்னோட உடல் பகுதிகள்லாம் தனித்தனியா போயிடுச்சுல. எதுக்கு அசையாம அப்படியே இரு. வீடாவதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி அரகுற டீமனாலலாம் உடனடியா வாணி என்னையா பண்றாங்க என்ன? அதனால அசையாம கொஞ்சம் அப்படியே இரு. நம்ம 2 பேரும் டீமன்ஸ் தான். அதனால இதுக்கு மேல உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன். உன்னை என் பதட்டிக்குள்ள நான் எழுதுக்கிறேன். விடிஞ்சப்புறம் சூரியனுக்குள்ள காட்டி உன்னை அழிச்சிடுறேன். டீமன்ஸ் கூட ஒருத்தர் கொண்டுக்கலாம். என்ன அதனால நேரம் தான் வீணாகும். நிக்கிறாளே அப்படி. ஆ, ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுங்க? கால் வந்துச்சு அதுக்குள்ள. அவ காலை விட எப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்க? நான் வீடு பின்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆக மாட்டாளே. கண்டிப்பா நான் இதுல வெட்டினேன். எப்படி இவ்வளவு அதிவேகமா இது வந்துடுற? அப்போ இத இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஐயோ அதையும் பண்றா. பவர் எடுக்கிறப்ப கொம்பு என்ன இப்படி வந்து நிக்கிறா? அப்போ அது இருக்கிறனால தான் கண்ட்ரோல்ல இருந்துக்கிறான். திடீர்னு மாறினா அண்ணா அண்ணா நீயும் அக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீ அமைதியானவ, கோபப்பட்டாதான் பயமா இருக்க. அக்கா மாதிரியே அந்த முரட்டுத்தனமான ஆளை குழந்தைய மோதி காயப்படுத்தினதும் அவ முகத்திலேயே அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சான். நல்ல வேளை அங்க சுத்தி பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. பயமா இருந்துச்சு எனக்கு. பொதுவா அடுத்தவங்களுக்காக போராடுறவங்க தன்னோட பாதுகாப்பை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு பொக்கிஷமான ஒண்ணு அவங்க இழக்க நேரிடும். அதான் எனக்கு பயம். மறுபடியும் வா. நீ ரொம்ப தந்திரமான பொண்ணு. அடுத்து உன் கழுத்து. கலக்குதாவோ. டக்கு டக்குன்னு இருக்கு அப்பெல்லாம். அப்புறம் டிமனியும் விடிஞ்சிரும்டா நீங்க வரத்துக்குள்ள. தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி உன்னால இப்படி ஓட முடியுது? இது ஜுட்டு இன்னும் அவுக்கலையாடா? டேய் எழுப்பி தலைக்காதடா அவனை. போச்சு. இதுதான் உனக்கு நல்லது போல இருக்கு. ஆமா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுனாரு. எங்க அவரு? உங்க 2 பேருக்கும் வேகம் பத்தவே பத்தாது. நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு தாஷ் யுகத்தோட ரகசியம் எதுவும் கிடையாது. இந்த எபிசோடு பயங்கரமாக போச்சுங்க. நான் போன எபிசோட் சொன்னேன் எனக்கு டான்ஜிரோ மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வந்து அஷிராவிஸே 7 பேர்கிட்ட கொண்டு இருக்குன்னா நம்மளால என்ன பண்ணிட முடியும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு வெறி ஆகிட்டான் அவன். அவன் வந்து அதாவது தான் மேலே அடிப்படுற வரைக்கும் அவ்வளோ வெறி இல்லை. சுற்றி இருக்க மக்கள் மேலே கை வச்சதும் ஃபுல் டென்ஷன் ஆகிட்டான். எனக்கு அவன் கண்ணை பார்க்கறதுக்கு தான் டீமன் கண் மாதிரி மாறிடுச்சு. ஃபுல் வெறியாகி அடித்தான். எனக்கு முன்னத்துக்கு இப்போ எவ்வளவோ தாங்கினான் அந்த பவர் எடுத்து. பட் இவன் நடுவில் அட்டாக் பண்ணிட்டா. அதனால் மேபி பட்டுச்சா இல்லை இப்போ தேவைக்கு அதாவது அதை மீறி இப்போ இன்னும் பவர் எடுத்ததுனால வீக் ஆகிட்டானான்னு தெரியல. முடியல, மூச்சு விட முடியாமல் நின்ட்டான் அந்த செகண்டில். கடைசி அந்த ஒரு இதுவில் நின்றுட்டான். பட் மாஸ் பண்ணாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி மூசானை மண்டி போட வச்சார் ஒருத்தர். அவர் எந்த அளவுக்கு பயத்தை காட்டியிருந்தா இப்போ மூசானோட பிளட் இவளுக்குள்ளே இருந்து அந்த
பிளட்டோட அணுவில் கூட அந்த பயத்தை உணர முடியும். நான் அப்போ எவ்வளோ பயத்தை காமிச்சிருப்பாருன்றது தான். எனக்கு அது பயங்கரமாக இருந்ததுங்க. இவ பார்த்ததே கிடையாது. ஆனால் அவரோட பிளட்டு கூட அது உணருதில்ல அந்த பயத்தைனா, அப்போ மூசான் எந்த அளவுக்கு பயந்து அன்றைக்கி நடுங்கிருப்பான்றது தான் எனக்கு வந்து கண்ணோடி வந்துட்டு போகுது. வேற லெவலில் இருந்துச்சு. இல்லை எனக்கு நேற்று எபிசோட்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நெசுக்கோவை பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல, வாயடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னவோ பண்ணுறா, புதுசாக வேற மாதிரி மாறி இருக்கா. இப்போ அந்த வாயில இருந்தது வேறு எடுத்துட்டா, ஸோ ஃபுல்லாக டீமனாக மாறிட்டார். என்னன்னு தெரியல, இப்போ அவளுக்கு கண்ட்ரோல் இருக்குமா இருக்காது, என்ன ஆக போகிறா, திரும்ப பழைய நிலைமைக்கு வருவாளன்ற அளவுக்கு அப்படி ஒரு மாறி நின்றுட்டு இருந்தாங்க. டான்ஜிரோ நெசுக்கோட தங்கச்சி பேக்ரவுண்டில் சொன்னாங்க பாருங்க, ஒரு ஃப்ளாஷ் கட் வந்துச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி தான். எனக்கு அதே ஃபீல் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா இப்போ டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ரோஷத்தில் வந்து இப்போ கடைசியாக மயக்கம் போட்டு விழுந்தானோ அதே ஆக்ரோஷத்தில் இப்போ நெசுக்கும் வரா. இப்போ பொட்டிக்குலர் தான் இருந்தா, இவ்வளோ கோபமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டான்ஜிரோ எங்கே விட்டானோ அங்கேருந்து கரெக்டாக இவ்வளோ வரா. எந்த பவர்லாம் விட்டு போனானோ அது எப்படி தான் சிங்க் ஆகுதுன்னு தெரில. டான்ஜிரோ எவ்வளோ வெறியோடையும் எவ்வளோ ஆக்ரோஷத்தோடையும் ஒன்று விட்டுட்டு போகிறானோ அதே ஃபார்மில் வரா. வேற லெவலில் இருந்தது. இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டான்னு தான் சொல்லணும். அந்த இதையும் உடச்சதுக்கப்புறம் இன்னும் வேற லெவலில் இருந்தது. முன்ன ஈழாகிறதுக்கு ரொம்ப டைம், இப்போ டக்கு டக்குன்னு ஈழாகிறா, எதை பற்றியும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா தெரியுங்களா, பொற மண்டியிலே விட்டா பாருங்க பயங்கரமாக. நான் வந்து அஷ்ரா தான் வந்து அடித்தாரு நான் நினச்சிருந்தேன், பார்த்தா இவன் நிற்கிறா. வேற லெவலில் இருந்தது. மாஸ்க் கட்டிட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன, ஒருவேளை இவ தான் அந்த ஃபேமிலி இதை பண்ணியிருப்பாளோன்ட்டு. ஏன்னா டான்ஜிரோவுக்கு அந்த பாப்பா வந்துட்டு போனா, இவளுமே அந்த ஃபேமிலியில் நினச்சி பார்த்தேன் ஒரு செகண்ட். ஸோ ஒருவேளை இவளுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, அதனால இவளுக்கு கோவமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை இப்போ மூசான் சொன்னால, நான் வந்து டொமையோவை கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், அவளை மாதிரி இன்னொத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான், மூசான் தான். ஸோ அந்த விஷயம் தாங்க நடந்தது. மேபி இந்த பிளட்டு அது எல்லாம் ஒன்று தானே, இங்கே அடிக்கிறதுனால அது வந்துட்டு போகுது அவன் நினைவு மூலியமா அப்படி வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் மூசான பிளட் தான் இவங்களுக்குள்ளேயே இருக்குது. இவ அட்டாக் பண்ணுறப்போ சாயிறப்போ அந்த இப்போ மெமரி இவங்களுக்கு வர மாதிரி அவங்களுக்கும் வரலாம். ஸோ அதை தான் நெசுக்கு நினச்சான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கம் நானும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா அப்போ அவர் வந்து அந்த ஓல் போட்டு உள்ளே போனார் பாருங்க பூமிக்குள்ளே, அப்போ பக்கம் இருந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கும் அதுக்கும் ஃப்ரேம் அப்படி காட்டுறப்போ இப்போ எங்கேயோ ரொம்ப தொலைவுலேருந்து வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து சேர்ந்த பாடு இல்லைங்க, முடிச்சிடா பழகுது நெசுக்கவே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்போ டீமனாக இருந்துட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணது இல்லை. ஏன்னா தேர்ட் டீமன் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ரங்கக்கொல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அப்படின்னது. பட் இவ வந்து அடி வாங்குறா, நெசுக்கோ வச்சு செய்கிறான்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்கள் அஷ்ரா நான் இவங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். இப்போ நெசுக்கோன்ற ஒரு கேரக்டர் நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் இன்னும் கணக்கிலே வச்சுக்கல. பட் அவள் வந்து இங்கே மாஸ் பண்ணி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவான்றது பயங்கரமாக இருந்தது. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.